அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து பகுதியா தமிழ் இலக்கியம் அலகு 9 மற்றும் 10 சரியா, இந்த நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் மற்றும் சமய முன்னோடிகள், இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு 25 கேள்வி பார்க்க இருக்கோம். ஸோ போன கிளாஸில் 10th தமிழ் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் ஒரு 72 கேள்விகள் பார்த்துருந்தோம். சரிங்களா? பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ இந்த 25 கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நாலடியார் நூலிலிருந்து ஒரு பாடல் பார்த்துட்டு இந்த 25 கேள்வியை பார்க்கலாம். பாருங்க, இந்த பாடலிருந்து 2 ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு ஒரு முறையும் கடைசி லைனை கொடுத்துட்டு ஒரு முறையும் கேட்டிருக்காங்க. சரியா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லுதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய, பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? இன்னொரு வாட்டி படிக்கலாமா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தில்லுதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய, பாலுன் குறுக்கின் தெரிந்து அப்படின்றார். சரியா? ஸோ என்ன விளக்கம் பாருங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. சரியா? கல்வி எல்லையற்றது இல்லையா? ஸோ எவ்வளோ படித்தாலும் இன்னும் இருக்கு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இல்லையா என்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள்னு படிச்சிருப்பீங்க. சரஸ்வதிக்கே அவ்வளோதான் இல்லையா? ஸோ கல்வி கரையில் அது பெரியது. ஸோ கற்பவர் நாளோ சில இல்லையா? மனிதனுக்குள்ளேய ஆயுட்காலம் ரொம்ப குறைவு தான் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல. ஸோ மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு 60 கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் டைம் தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு 5 to 6 hours படிக்கிறோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்லேருந்து நம்ம வெளியே வந்தாலும் நம்ம படிக்கணும் இல்லையா? அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நம்ம படிக்கக்கூடிய காலங்கள் சிலதான். மெல்ல நினைக்கின் பிணிபலனா நமக்கு நிறைய உடல் ரீதியாகவும் பிரச்சனை வரலாம் இல்லையா? அதையும் சொல்கிறாங்க. மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய, பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? ஸோ தேவையானதை ஆராய்ந்து அதை படிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா படிக்கணும். அதை விட்டுட்டு கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய, ஆராய்ந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத அறிஞ்சு, ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய. சரியா? கற்பவே எப்படி கற்கணுமா? நீரொழிய, பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? ஸோ அன்னப்பறவை இருக்கு இல்லையா? அது பாலையும் தண்ணீரையும் கலந்த பாத்திரத்தில் அது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை விட்டுட்டு போகும். ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய, பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? ஸோ எது தேவையோ அதில் கவனத்தை செலுத்தணும். சரியா? ஸோ நம்ம அந்த 35 கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ 76வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரியா? ஸோ நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினார்கள். சரியா? என்ன பாடல்களாக பாடினார்கள்? கும்மி பாடல்களாக பாடினார்கள். இலக்கிய தமிழில் அமைந்த இவை பஞ்சப்பாடல்கள் என அழைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பஞ்சப்பாடல்கள் அழைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. புலவர் குழந்தை தொகுத்த
பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்கள். கும்மி பாடல்கள் தான் அழைக்கப்படுது இல்லையா? மக்கள் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் பட்ட துயரங்களை வெளிப்படுத்துறது. ஸோ ரெண்டாவது, இலக்கிய தமிழ் அமைந்த இவை பஞ்ச பாடல்கள் இல்லை, பஞ்ச கும்மிகள். இல்லையா? இங்கே புலவர் குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. புலவர் குழந்தை யாரு? நம்ம ராவண காவியத்தினுடைய ஆசிரியர் தான் புலவர் குழந்தை. சரியா? அவர் தப்பாக கொடுத்துருக்காங்க. பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யாரு? சேசுராசு. ராசு இல்லையா? ஸோ 76க்கு ஆப்ஷன் பி. 1 மட்டும்தான் சரி, 2 3 தவறு. 77வது கேள்வி பாருங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் வந்தேன் சித்தன் இந்த நாட்டினிலே. எனக்கு முன்னே சித்தர்கள் பலர் இருந்தாங்கப்பா, நானும் வந்தேன் சித்தன் ஒரு நாட்டிலே, சித்தன் இந்த நாட்டிலே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. சரியா? யாரு? நம்முடைய பாரதியார். ஆப்ஷன் ஏ. 78வது கேள்வி பாருங்க. குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை குறிக்கும் சொல். சரியா? ஸோ சித்தர்கள் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ சித்தர்கள் ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் இடம்பெறும் இல்லையா? ஸோ குண்டலினி சக்தி ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை குறிக்கும் சொல் என்னன்னா மங்காய்ப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த பிராக்மியம் அப்படின்னா இயற்கை தடையை கடக்கக்கூடியதை பிரகாமியம்னு சொல்லுவாங்க. வசித்துவம்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 78 ஆப்ஷன் பி. 79 பாருங்க. அட்டமா சித்தர்களின் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாருங்க, மகிமா. மகிமானா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். சரியா? ஸோ வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல்னு சொல்கிறாங்க. சரியா? இது கரெக்டு தான். கரிமா. கரிமானா எங்கும் வியாபித்து இருத்தல். சரியா? அதுதான் கரிமான்னு சொல்கிறாங்க. லகிமா. லகிமானா என்ன? விரும்பியதை முடிக்கும் ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல்னா காமா வசாய்த்துவம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ லகிமானா என்ன அப்படின்னா காற்றில் மிதக்கும் ஆற்றல். சரியா? ஸோ அப்போ சி தான் பொருந்தலை. ஸோ டி அனிமானா அணுவை போல சிறுத்து நிகழும் ஆற்றல். சரியா? 79க்கு ஆப்ஷன் சி. 80 பாருங்க. சரியானதை தேர்ந்தெடு. ஸோ சித்தர்களுடைய கூற்றுகளை கொடுத்துருக்காங்க. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ? சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு கேட்கறது யாரு? பத்திரகிரியார்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. யாரு? சிவவாக்கையார். சரியா? ஸோ 2வது, ஆதிகபிலன் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்னது யாரு? சிவவாக்கையாரில் பத்திரகிரியார். சரியா? ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது பாம்பாட்டி சித்தர் தான் இல்லையா? ஸோ இங்கே சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. 80வதுக்கு ஆப்ஷன் சி. சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் சொன்னது பாம்பாட்டி சித்தர் தான். சரியா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று கூறியவர் திருமூலரில் சிவவாக்கையார். சரியா? ஸோ 80க்கு ஆப்ஷன் சி.
81வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவற்றுள் கும்மி பாடல்கள் அழைக்கப்படாத விதம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, கும்மி பாடல் இப்படி அழைக்கப்படலை அப்படின்றது என்ன? மூணுமே கும்மி பாடல்கள்னு அழைக்கப்படுது, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஒன்று எதுன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ குஜ்லி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், முச்சந்தி இலக்கியங்கள், இது மூணுமே கும்மி பாடல்களில் சொல்லுவோம். சரியா, இந்த முன்னோர் நூல்கள் அப்படிங்கிறது தான் கிடையாது. ஸோ 81 ஆப்ஷன் பி. 82 பாருங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விலங்கொலிய போற்றீரே என்று கூறியவர். பாடல் வரி பாருங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விலங்கொலிய போற்றீரே என்று கூறியவர் யாரு? இடைக்காட்டு சித்தர். சரியா, ஸோ 82வது கேள்வி ஆப்ஷன் சி, இடைக்காட்டு சித்தர். 83வது கேள்வி பாருங்க. ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா, மலை அருவி கிவா ஜெகநாதன் இல்லையா. ஸோ நாட்டுப்புற இயலாய்வு சு சக்திவேல். தேயிலை தோட்ட பாட்டு யாரு? முகமது ராவுத்தர். வீரபாண்டிய கட்டபொம்மும் கதைப்பாடல் நா வானமாமலை இல்லையா. ஸோ ஆப்ஷன் 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இல்லையா. ஸோ 83க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 84வது கேள்வி பாருங்கள். 84வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரியா, தாலாட்டு நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று. சரியா, தாலாட்டுங்கிறது நாட்டுப்புற பாடல்களுள் ஒன்று. நாக்கை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது இல்லையா. ஆமாம். குழந்தையை எழுப்புவதற்காகவும் அழ வைப்பதற்காகவும் பாடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அழ வைப்பதற்காகவா பாட போகிறோம்? தூங்க வைப்பதற்காக இல்லையா. தூங்க வைப்பதற்காக பாடம். ஸோ 3வது தப்பாக இருக்குது. 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் பி. சரியா. ஸோ 85வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், 11 சித்தர்கள் என்பதில் 11 என்பது 18 சிறந்த சித்தர்களை குறிக்கிறது அப்படின்றாங்க. சரியா, 18 சிறந்த சித்தர்கள் கிடையாது, 18 பெயர்களை கொண்டவர்கள். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக இருக்கு. தமிழ் பேரகராதியில் சிக்தி. சரியா, சிக்தி என்ற சொல்லின் பொருள் மனம் கருத்து ஆன்மான்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. சிக்தினா அறிவை சொல்லலாம் அல்லது வெற்றியை குறிக்கலாம். சரியா, ஸோ இங்கே ரெண்டுமே தவறாக தான் இருக்குது. கூற்று 1 மற்றும் 2 தவறு. 86வது பாருங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்ற வரி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, மனசு சுத்தமாக இருந்தால் போதுப்பா, மந்திரம்லாம் சொல்ல வேணாம்ப்பா அப்படிங்கிறார். யார்? அகத்தியர் இல்லையா. ஸோ அகத்தியர் ஞானம். 86 ஆப்ஷன் சி. 87 பாருங்க. திருவேம்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ யார்? மாணிக்க வாசகர். இதெல்லாம் டவுட்டே வராது இல்லையா. அடுத்ததா 88வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன், திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். ஆமாம். இவர் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுறார். ஆமாம். இவர் இயற்றிய திருமந்திரம் 3600 பாடல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 3000 தான். தமிழ் 3000னே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 1, 2 சரி, 3வது தப்பாக இருக்கு. எங்கே? ஆப்ஷன் டி. சரியா. ஸோ 89வது கேள்வி பாருங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சரியா, இவங்களுடைய இயற்பெயரோ அல்லது சிறப்பு பெயரோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பர்னா மருள் நீக்கியார் இல்லையா. சம்பந்தர் ஆளுடையம் பிள்ளை, பிள்ளை பாதி பெருமாள் பாதி, நம்ம பெரிய புராணத்தோட சொல்லுவோம் பாருங்க.
இல்லையா? அது சம்பந்தரை பற்றி அதிகமாக இருக்கிறதால தான் அப்படி சொல்கிறோம். ஸோ சம்பந்தர்னா ஆளுடைய பிள்ளை, சுந்தரர் தம்பிரான் தோழர், மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகள். சரியா? ஸோ 3-1 ஆப்ஷன் கிடைச்சிருது இல்லையா? ஆப்ஷன் ஏ. 90வது கேள்வி, மாணிக்க வாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்தன பாண்டியன். சரியா? நம்ம 10வது ஓல்டு புக்கில் மெய்த்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரை யார் கழகன்ற பாடல் அந்த நூல்வெளியில் படிச்சிருப்போம். சரியா? அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். ஸோ 90க்கு ஆப்ஷன் சி. 91வது கேள்வி பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரச்சன்ய யாத்திரேகம் 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் முதல் பதிப்பு வெளியானதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1900 கிடையாது, 1894ஆம் ஆண்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக இருக்குது. கிறித்துவம் என்னும் ஆன்மீக மாத இதழில் தொடராக வெளிவந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. கிறித்துவம் இல்லை, நற்போதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்போதகம் சொல்லாங்க, எழுதிடலாமே. செகண்டும் தப்பாக இருக்குது. அடுத்து 10 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது, 13 ஆண்டுகள். சரியா? ஸோ 91 3மே தவறாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி. சரியா? அடுத்து 92வது கேள்வி பாருங்கள், சுந்தரர் இயற்றிய நூலை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்ட புராணம் எது? ஓகேவா? சுந்தரர் இது பெரிய புராணம் இல்லையா? சுந்தரர் இயற்றிய நூலை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்ட புராணம் பெரிய புராணம். சரியா? ஸோ 92 ஆப்ஷன் சி. 93 பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் இல்லையா? ஸோ 93வது கேள்வி பாருங்கள், இதுவும் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருமுறைகள், சரியா? 12 திருமுறைகள் பற்றி கேட்குறாங்க. 1லேருந்து 3 வரைக்கும் சம்பந்தர், 3லேருந்து 6 வரைக்கும் திருநாவுக்கு அரசர், 7வது திருமுறை சுந்தரர், 8வது திருமுறை நம்முடைய மாணிக்க வாசகர். சரியா? 10வது திருமுறை திருமூலர், 12வது சேக்கிழார் இல்லையா? ஸோ 3, 1 அதுலேயே ஆப்ஷன் கிடைச்சிது, ஆப்ஷன் பி. ஓகேவா? தொண்ணூற்றி 4வது கேள்வி பாருங்க, திருமயிலாப்பூர் பதிகம் இடம்பெற்ற திருமுறை எதுன்னு கேட்குறாங்க. சரியா? திருமயிலாப்பூர் பதிகம் எந்த திருமுறை இடம்பெறுது? 2வது திருமுறையில் இடம்பெறுது. யார் இயற்றியது? சம்பந்தர் இயற்றியது. சரியா? ஸோ 94 ஆப்ஷன் பி. 95வது கேள்வி, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியத்தை இயற்றியவர். சரியா? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னா எது? மணிமேகலை இல்லையா? அதனுடைய ஆசிரியர் யாரு? சீத்தலை சாத்தனார். ஸோ 96வது கேள்வி பாருங்க, மதீனா மக்கள் தங்கள் நகருக்கு வர வேண்டும் என நபிகள் நாயகத்தை அழைத்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன நூல்? சீரா புராணம். சரியா? ஸோ 97. இறையரசன் இயற்றிய கன்னிப்பாவை எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இறையரசன் இயற்றியது கன்னிப்பாவை. சரியா? ஸோ இந்த கன்னிப்பாவை எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கேட்டால் திருப்பாவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை கொண்டு தான் எழுதியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து 98வது கேள்வி, சைவ சமய குறவர்களில் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா?